Hey guys, welcome back to my channel SK Editing Tutorial. App-ஓட link description இருக்கு, check பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. First pixel application open பண்ணிக்கோங்க. Then new text னு இருக்கும், அதை delete பண்ணிடுங்க. Then right side cornerல 3 dots இருக்கும், அதில் image size select பண்ணிக்கோங்க. Then custom நீங்கள் select பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ratio வேணாலும் வச்சுக்கலாம். அதில் YouTube thumbnail 16:9 select பண்ணிக்கோங்க. Then okay கொடுத்துருங்க. Then bottomல second option select பண்ணிக்கோங்க. அதில் text னு இருக்கும், அதை select பண்ணுங்கள். உங்களுக்கு new text னு வரும். தென் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களால் டைப் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்னோடய சேனல் நேம், லைக், சப்ஸ்கிரைப் அது மாதிரிலாம் நான் டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டேட்டில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு சம்மந்தமாக ரிலேட்டடாக நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தென் டைப் பண்ணிட்டதுக்கப்புறமா ஓகே கொடுத்துட்டு ஸோ கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு சென்டர் ஆக்கிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு பெருசு பார்த்திக்கலாம். தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் பக்கத்தில் வந்து ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்கும், உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து இன்னும் சென்டராக்கும், அதுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நான் எந்த அளவுக்கு சைஸ் அண்ட் ரிலேட்டிவ் பொசிஷன் வைக்கிறேன்னா அந்தளவுக்கு நீங்களும் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் வைக்கிறேன். முன்னாடியே நான் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் தென் உங்களுக்கு மறுபடியும் ட்ரையல் காமிக்கிறேன். தென் ஸ்பேஸிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, 6க்கு இன்க்ரீஸ் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் கீழே ஸ்டோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிவிடுங்க. தென் ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளூ கலர் சூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளோட இன்ட்ரோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தென் ஸ்ட்ரோக் வித் வந்து 2க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. சேம் கலர் தான் நம்ம ஷேடோக்கு யூஸ் பண்ண போகிறோம். தென் பிளர் ரேடியஸ்னு ஒன்று இருக்கும், அது 5க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒப்பாசிட்டி வந்து 87 இருக்கணும். தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்திங்கன்னா ஃபாண்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விர்கோன்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் உங்களோட டெக்ஸ்ட் வந்து எப்பவுமே சென்டராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட இன்ட்ரோ வீடியோக்கு பண்ணும்போது கரெக்டாக சென்டராக இருந்தால் தான் நம்மளோட அனிமேஷன்லாம் கொடுக்கும்போது கரெக்டாக சூட் ஆகும். தென் உங்களுக்கு சென்ட்ரல்னா ரிலேட்டிவ் பொசிஷனை யூஸ் பண்ணி சென்டராக்கிக்கோங்க. தென் என்ன ஷேடோவை எனேபிள் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி சேம் கலர் தான் கொடுக்கணும். அண்ட் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் தென் பாட்டமில் 4th ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டிரான்ஸ்பரண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். தென் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து என்ன குவாலிட்டியில் வேணாலும் சேவ் பண்ணிக்கோங்க. கஸ்டமர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய குவாலிட்டிஸ் கிடைக்கும். உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டியை சேவ் பண்ணிக்கலாம். தென் நம்ம வீடியோக்கு தேவையான டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். லைக்வைஸ் இதே மாதிரி தான் நீங்கள் டபுள் டேப் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் டைப் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிக்கோங்க, என்ன குவாலிட்டியில் வேணாலும். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே பண்ண போகிறோம். அண்ட் நான் பண்ணுறதை பாருங்கள். இப்போ நீங்கள் புதுசாக டைப் பண்ணும்போது உங்களோட டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் போயிடும். ஸோ எப்பவுமே ரிலேட்டிவ் பொசிஷன் யூஸ் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டை சென்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட டெக்ஸ்ட் வந்து சென்டராக இருந்தால் தான் நம்மளுக்கு இன்ட்ரோ வீடியோ பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அண்ட் டெய்லி மொபைல் எப்படி எடிட் பண்ணணும்னு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மோஸ்ட்லி இந்த இன்ட்ரோ வீடியோஸ்லாம் யாருக்கு யூஸ் ஆகும்னா யூடியூபர்ஸ்க்கு மெயினாக யூஸ் ஆகும். அவங்களோட வீடியோஸ்க்கு போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். அண்ட் எந்த காப்பிரைட் பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ரீ லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்தாங்க, ஆர்எல்ஸ் அவங்க இதுவில் ஏதாவது ஈவெண்ட் வந்துச்சுன்னா இந்த இன்ட்ரோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட இன்ட்ரோக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு தென் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீயாக நம்ம அந்த இன்ட்ரோக்கு தேவையான அந்த வீடியோஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதோட ஃப்ரீ ஃபுட்டேஜ்லாம் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
அந்த வீடியோவை வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஆக்கிறதுக்காக நம்ம சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு தென் கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. அண்ட் எந்த இடத்துலலாம் வந்து ப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. தென் லே டூலில் போய்ட்டு நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக ஆட் பண்ணி அனிமேஷன் கொடுத்தா முடிஞ்சிடுச்சு. லே டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆஸ் யூஷுவல் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட லோகோஸ் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்க போகிறோம். இன் அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபேடுன்ற ஆப்ஷனுக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 0.4 டியூரேஷனில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அவுட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டாக முடியும் போது ஒரு அனிமேஷன் கிடைக்கும். டிவர்ஜென்ட் அனிமேஷன் செலக்ட் பண்ணி 0.5 டியூரேஷனில் வச்சுக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா பிளெண்டிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஓவர்லே அந்த பிளெண்டிங் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அனிமேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதா, ப்ளேஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. அந்தே நம்ம இப்போது ஹேண்டுக்கு வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு சேம் லே டூல் மீடியான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டாக என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கரெக்டாக ஹேண்டுக்கு வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ அனிமேஷன் கொடுக்க போகிறோம். இன் அனிமேஷன் செலக்ட் பண்ணி ஃபேட் வந்து 1.0 டியூரேஷனில் வச்சுக்கோங்க. தென் சேம் செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஓவர்லேன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் கொடுத்திங்கன்னா எப்பவுமே நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் அது கரெக்டாக வந்திருக்கா. அப்படி வரலன்னா நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு தென் ட்ரிம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் சேம் லே டூல் மீடியாவில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஓவர்லேன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அனிமேஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ரப்பர் ஸ்டாம்புன்னு ஒரு அனிமேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் 0.4 வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் வந்து லோகோ வந்து ஆட் பண்ண போகிறோம். சேம் லே டூல் மீடியாவில் போய்ட்டு நீங்கள் லோகோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன லோகோ வேணுமோ அந்த லோகோ வந்து ஆட் பண்ணுங்கள். தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா க்ராப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் இதை க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிள் ஷேப்பில் இருந்தால் கரெக்டாக சூட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு க்ராப் பண்ணிவிடுங்க. அண்ட் டிக் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் க்ராப் ஆகிடும். அந்த ஃப்ரேம்க்கு வர மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கோங்க. அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கும், அதில் 0.4 டியூரேஷனில் வச்சுட்டு நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. ஒப்பாசிட்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட லோகோ வந்து லைட்டாக தெரியும், அதுக்காக ஒப்பாசிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். 70க்கு வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங்ன்ற டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் லைட் அண்ட் பிளெண்டிங் வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. ஒவ்வொரு தடவையும் அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க, அது வந்து கரெக்டாக வந்திருக்கா, ப்ளேஸ் ஆகிருக்கா நம்மளோட அனிமேஷன் பண்ணதெல்லாம். ஏன்னா நம்ம கரெக்டாக பண்ணால் தான் அது பார்க்க வந்து எஃபெக்டாக தெரியும். ஸோ கரெக்டாக வந்திருக்கான்னு 2-3 தடவை நிறைய தடவை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கரெக்டாக வந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் ட்ரிம் பண்ணிவிடுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ட்ரிம்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும் அது. தென் இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணிட்டா நம்மளோட எடிட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. சேம் லேயர் அண்ட் மீடியா டூலுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நான் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேருன்ற டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன்.
கரெக்டாக சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஓவர்லேன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோகோவும் இருக்குது அண்ட் டெக்ஸ்ட்டோ ரெண்டுமே இடிக்கிறதுனால நம்ம லோகோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அவுட் அனிமேஷன் வந்து ஃபேடுன்றது 0.4 டியூரேஷனில் வச்சுக்கோங்க. அப்போ அது சீக்கிரமாக மறைஞ்சிரும் அண்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டும் காமிக்கும். அண்ட் தட்ஸ் இட். நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இப்போ வந்து ட்ரிம் பண்ணுற வேலை மட்டும்தான். கரெக்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. தென் ஒரு தடவை ஃபுல்லாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு ஆடியோ இருக்குது. உங்களுக்கு அந்த ஆடியோ வேணாம் வேறு ஆடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட வால்யூம் வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து நாய்ஸ் கொடுக்கும். ஸோ ஒன்றுத்தில் மட்டும் நம்ம கம்மி பண்ணால் தான் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுற ஆடியோ வந்து கேட்கும். அண்ட் தென் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு நிறைய ரெசல்யூஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ரெசல்யூஷனை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிட்ரே ரேட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.